பிக் பாஸ் சீசன் 9 விட்டு கானா வினோத் வந்து வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் மீடியாவில் லைவ் ஒன்று வந்திருக்காரு கானா வினோத். ஸோ பிக் பாஸ் பற்றியும் அவர் ஏன் பணத்தை எடுத்தார் அப்படிங்கிறத பற்றியும் தான் வந்து ரசிகர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து ரொம்பவே எமோஷ்னலாகவுமே பேசியிருக்காரு. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9ல் பணப்பெட்டியை கானா வினோத் அவர்கள் எடுத்திருக்காரு இல்லையா? அண்ட் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து நிறைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. திருப்தி இல்லாமல் அதிருப்தியை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் தான் டைட்டில் வினர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கானா வினோத் தான்ப்பா சூப்பர், அவர் தான்ப்பா டைட்டில் வினர் அப்படின்னு. ஆனால் 15 லட்சம் ரூபாய் எடுத்து வந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனால் கானா வினோத் அவர்கள் வந்து அதை ஏன் பண்ண அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் தான் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி ஓட்டு போட்டிருப்பீங்க. பட் ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்த்தப்ப இதுதான் சரி, நான் பணம் எடுத்தது தான் சரி அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு இதனால் அரோராவாக திட்டிகிட்டு இருக்கீங்க. அவள் தான் என்னை வந்து அப்படியே மாற்றிட்டா, என்னை இந்த மாதிரி யோசிக்க வச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதையும் தாண்டி நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். கமுதின் கிட்ட கூட நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, அமௌண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் நினச்ச மாதிரியே தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். குறிப்பாக நிறைய பேர் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய சீசனில் கூட சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னா, கடைசி நேரத்தில் வந்து அந்த மாதிரி மாறி போயும் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். செகண்ட் பிளேஸ் வந்தால் கூட எனக்கு சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அமௌண்ட், அது எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ இதை வச்சு நான் வீடு கட்டுவேன். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு நான் செலவு பண்ணுவேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து நான் வந்து ரொம்ப இதை செல்ஃபிஷாக தான் இந்த ஒரு விஷயத்தை அமௌண்ட் வந்து எடுத்திருக்கேன். யார் சொல்லியும் நான் எடுக்க கிடையாது. இதனால் யாரையுமே திட்டாதீங்க. நான் ரொம்ப நாளாக எடுத்த முடிவு தான் இது. எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த முடிவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னோட சுயநலம் மட்டும்தான். என்னை நம்பி நிறைய பேர் எனக்கு பிடிச்சி ஓட்டு போட்டிருக்கீங்க. நான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு இது ஏமாற்றம் தான். அதுக்காக வந்து ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே ஏதோ ஒரு வகையில் நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு கானா வினோத். ஸோ கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்ததை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.